அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். புவனேஸ்வரி வந்து அடிச்சு வீட்ட விட்டே வெளியில துரத்தி விட்டாரு நம்ம ரகுராம அப்படிதாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம ஜானகிய வந்து கூடயே சேர்ந்து படுக்க வச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து வீட்ல வந்து அந்த கல்யாணம் நடத்துறதுக்காக 25வது கல்யாண நாள் இருக்குல்ல, அதுக்காக வந்து எல்லா ஏற்பாடுமே பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு நம்ம மணியும், அதுக்கடுத்து சிவராமும். அத பார்த்துட்டு பத்மாவும், பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. "பாத்தியா, என்னமோ வேலைக்காரங்க மாரி இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு வாட்சதும் சரியில்ல, எனக்கு வாட்சதும் சரியில்ல." அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பொண்ணு மாரி ஜம்முன்னு கிளம்பி வராங்க. கல்யாண பொண்ணு மாரி. அத பார்த்தோனே மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "பெரியம்மா உங்கள பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்கே. இப்ப தான் நீங்க கல்யாணம் பண்ண போற புது பொண்ணு மாரி இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்கிட்டு பார்த்தா தனம் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா உங்கள வந்து இனிமே நான் அக்கான்னு கூப்பிட போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் அமைதியா இருடி." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி வந்து கேட்குறாங்க, "இன்னைக்கு சீனு வருவானா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனையும், நம்ம மணி வந்து சொல்றாரு, "ஆமா சீனு வந்துகிட்டு இருக்கான்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்டவனையுமே வந்து நம்ம பத்மா வந்து சொல்றாங்க, "ஏங்க கனவு எதுவும் கண்டுகிட்டு இருக்கீங்களா? சீனு இன்னும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் 1 வாரத்துக்கு வேலை இருக்குன்னு என்ட்ட சொல்லியிருக்கான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ தான் லூசு மாரி பேசிக்கிட்டு இருக்காத. சீனு கண்டிப்பா வருவான் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்றாங்க. டக்குன்னு பார்த்தா வெளியில வந்து ஒரு கார் வந்து மாசா என்ட்ரி ஆகுற மாரி காட்டுறாங்க. உள்ள இருந்து வந்து புதுசா வர்ற சீனு வந்து வர்ற மாரி காட்டுறாங்க. வெளியில வந்து செருப்பெல்லாம் பறக்க விட்டுட்டு ஓடி வராங்க. "அம்மா, அம்மா உங்களுக்கு என்னாச்சு? கை கால்லாம் என்னாச்சு? கிட்னி எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சுடுறாரு. "டேய் டேய் எதுக்குடா இப்ப புலம்பிக்கிட்டு இருக்க? நான் நல்லா தான்டா இருக்கேன். நல்லா இருக்கிறவளையும் நீ நாசமா போக வச்சுருவ போலயே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லம்மா அம்மா தான் அப்பா தான் சொன்னாரு. உனக்கு கை கால்லாம் ஏதோ ஆயிடுச்சு. ஆப்ரேஷன்லாம் பண்ணணும். அப்படி இப்படின்னு சொன்னாரே." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஏங்க இது நீங்க பார்த்த வேலை தானா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க பத்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா நான் தான் வந்து சீக்கிரட்டா அவனுக்கு கால் பண்ணி வர சொன்னேன். இந்த விஷயத்த உன்ட்ட சொன்னா, நீ திருப்பி கால் பண்ணி ஏதாவது பண்ணி கெடுத்து விட்டுருவேல. அதனால தான் வர சொன்னேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "அப்பா ஏன்ப்பா அம்மா விஷயத்தெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து சீனு வந்து கேட்குறாங்க. "ஆமாடா உன்ட்ட உண்மைய சொல்லி வர சொன்னா, நீ வரமாட்ட. அதனால தான் உங்க அம்மாவ சொன்னாவாவது வருவேன்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "சரிப்பா சீனு நீ உள்ள போப்பா." அப்படிங்கிற மாரி வந்து ஜானகி வந்து சொல்றாங்க, "சரிங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அந்த பக்கம் பார்த்தா ரகுராம் வந்து வந்துடுறாரு. வந்தோனே, "சீனு எப்பப்பா வந்த?" அப்படிங்கிற மாரி கேட்டோனேயும், "இப்ப தான் வந்தேன் மாமா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி, சரி உள்ள போ." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாயாவ வந்து ஜானகி தனம் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "என்ன சீதைய தேடி ராமன் வந்துட்டு கடைசியில வந்து சீதையவே பார்க்காம உள்ள போய்க்கிட்டு இருக்காரே, என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்டோனேயும், "பரவால்ல இப்ப ஆளா இருக்காங்கல்ல, அதனால தான் என்னை கண்டுக்காம போறான். அதுக்கடுத்து அவன நான் வச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்ற மாரி தான் காட்டுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம மாயா வந்து எல்லாத்தையுமே பாராட்டுறாங்க. யாரு நம்ம மணியையும், அதுக்கடுத்து ரகுராமையும். "பரவாயில்லையே! சூப்பரா வந்து ரெடி பண்ணிட்டீங்க மாமா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமாம்மா, பிறகு மச்சானுக்காக இது கூட பண்ணலனா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து ஐயர் வந்து வர்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயர் வந்தோனேயுமே வந்து, "எல்லா ஏற்பாடுமே பண்ணிருவோம் வாங்க." அப்படிங்கிற மாரி கூப்பிட்டோனே, அந்த இடத்துல வந்து ஜானகியும், ரகுராமும் வந்து உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா மந்திரம்லாம் ஓதிக்கிட்டு இருக்காரு. எல்லா ஏற்பாடுமே பண்ணி முடிச்சுட்டு, அந்த டயத்துல வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, ரகுராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே இந்தாங்கண்ணே செயினு. இத வந்து அண்ணி கழுத்துல போட்டு விடுங்கண்ணே." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சிவராம் இது? என்ட்ட சொல்லவே இல்லையே." அப்படிங்கிற மாரி கேட்டவுனே, "இது நான் பண்ணலண்ணே. இது வந்து தனம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களுக்காக வந்து அவ வந்து கிஃப்ட் குடுக்கணும்னு நெனச்சிருக்கா. அதானே இத வந்து சர்ப்ரைஸா வச்சிருக்கா. நீங்க வந்து அண்ணி கழுத்துல போட்டு விடுங்கண்ணே." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சரி குடு போட்டுருவோன்னு" சொல்லிட்டு அந்த செயின வாங்கி போட போறாங்க. அந்த நேரத்துல பார்த்துக்கிட்டோம்னா, இவங்க வந்து என்ட்ரி ஆகுறாங்க. புவனேஸ்வரி வந்து, "ரகுராம் நிறுத்து." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரி ஆகுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ள வந்தோனே, "ஏய் ஃபங்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில எதுக்கு நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா, என்னைய அங்க வந்து 16வது நாளு காரியம் பண்ண வச்சுட்டு, நீங்க இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஏய் இங்க பாரு, ஆசைப்பட்டெல்லாம் யாரும் பண்ணல. இத வந்து ரகுராமே வேண்டான்னு தான் சொன்னான். ஐயர கூப்பிட்டு நான் தான் கேட்டேன். ஒரு நல்ல விஷயம் நடந்தா குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னாரு. அதனால தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். விஷயம் தெரியாம தேவையெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காத." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க, இப்ப இந்த ஃபங்ஷன மட்டும் நடத்துனீங்கன்னா, அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "போங்க போய் பஞ்சாயத்து கூட்டி ஆக வேண்டியத பாருங்க." அப்படிங்கிற மாரி சீனு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா அதத்தான் பண்ண போறேன். நீங்க மட்டும் இந்த ஃபங்ஷன் நடத்தி பாருங்க. நான் போய் பஞ்சாயத்த கூட்டி என்ன பண்றேன்னு பாருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் இங்க பாரு, நீ என்னனாலும் பண்ணிக்கோ. எனக்கு கவலையே கிடையாது. முதல்ல இந்த வீட்ட விட்டு கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து கோவப்படுறாங்க. "ரகுராம் நீயா சொல்லிக்கிட்டு இருக்க? நான் ஒரு உயிர இழந்து ஆதங்கத்தில பேசிக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் நீ போய் பஞ்சாயத்த கூட்டுவியோ, இல்லைன்னா கோர்ட்ல போய் சொல்லுவியோ, எங்கனாலும் சொல்லு. ஒரு குடும்பத்தில வந்து நல்ல காரியம் நடக்கிறது. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அதனால வந்து அத யாரையுமே தடுக்க முடியாது. நீ கோர்ட்ல போய் கேட்டாலும் இதத்தான் சொல்லுவாங்க. முதல்ல இடத்த காலி பண்ணு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் ரகுராம் உன்னைய நான் சும்மா விடமாட்டேன். பாரு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு." அப்படிங்கிற மாரி கோவப்படுறாங்க. "நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கோவப்பட்டுறாங்க. மாயா வந்து ஜானகி கிட்ட வந்து சொல்றாங்க, "பெரியம்மா பரவாயில்லையே. நம்ம
பெரியப்பா வந்து கோவப்பட்டு இந்த ஃபங்ஷனே நிப்பாட்டிவார்ன்னு நெனச்சேன். ஆனா பரவால்ல. அவரே வந்து கோவப்பட்டு புவனேஸ்வரிய வந்து வெளியில அனுப்பிட்டாரே! எனக்கு வந்து இது சர்ப்ரைஸா இருக்கு அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமாம்மாய்யா! எனக்கும் வந்து இது புதுசா தான் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு, அவங்களும் சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, சரி வாங்க ஃபங்ஷன் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நடத்திருவோம்ன்னு சொல்லிட்டு, ஐயர் வந்து சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தாலியெல்லாம் மாத்தி போட்டுட்டு, அடுத்து வந்துட்டு இது இருக்குல்ல, நெத்திலி வந்து குங்குமம்லாம் வைக்காங்க. குங்குமம்லாம் வச்சு முடிச்சுட்டு அந்த ஃபங்ஷன வந்து கொண்டாடி முடிச்சிடுறாங்க. சரி, சரி எல்லாரும் அவங்கவங்க ரூமுக்கு போங்க ரெஸ்ட் எடுங்க அப்டின்னு சொல்லிட்டு, எல்லாம் அவங்கவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா, நம்ம ரகுராம் இருக்கார்ல, ரகுராம் பக்கத்தில ஜானகி வராங்க. வந்துட்டு தலவாணி எடுத்துட்டு வழக்கம் போல வந்து அவங்க ஹால்ல தானே போய் படுப்பாங்க. அந்த தலவாணி எடுத்துட்டு போற மாரி தான் காட்டுறாங்க. "ஏய் ஜானகி எங்க போற?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனேயும், "இல்லைங்க நான் எப்பயுமே ஹால்ல தானே படுக்கிறேன். அதனால அங்க தான் போய் படுக்க போறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அங்கலாம் நீ இன்னும் ஒண்ணும் படுக்க வேண்டாம். அங்க போய் படுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காத. வா நீ இங்கேயே படு எப்பயும் போல." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு பார்த்தா பயங்கரமான சந்தோஷமாயிருது. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.